அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டு அண்ட் எக்கனாமிக்ஸ் கோட் நம்பர் 504 அதோட ஸ்டடி பிளானு சிலபஸ்ஸு அப்புறம் என்னென்ன போஸ்டிங், எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, என்னென்ன போஸ்ட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ஸ்டடி பிளானு 1 ஜூன், அதாவது இன்னையிலேருந்து 31 ஜூலை 2026 வரைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 1ஆம் தேதி 1, 2, 3 இப்படி போட்டு 3 சப்ஜெக்ட் போட்டிருக்கு. மேத்ஸு, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட், இந்த 3 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வீக் மட்டும் சொல்லிடுறேன். 1லேருந்து 7 வரைக்கும் நான் சொல்லிடுறேன். 7 இன்றைக்கி லேட்டாக போட்டதுனால நீங்கள் 7th ரிவிஷனுங்கிறத இந்த 1ஆம் தேதிக்குள்ளதை கூட நீங்கள் 7th கொண்டு வந்துடலாம். அல்லது ஒரு நாள் நீங்கள் இப்படி கூட வச்சுக்கோங்க. ஒன்றையும் ஜம்ப் பண்ணி 6th 7th, 5th 6th, 4th போட்டுருக்கிறது 5th, 3rd போட்டுருக்கிறது 4th, 2nd போட்டுருக்கிறது 3rd, 1st போட்டுருக்கிறது 2nd, அப்படி போட்டுக்கலாம். இல்லை டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூட நினச்சிக்கலாம், படிச்சுக்கலாம். மேத்ஸில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன், எக்கனாமிக்ஸில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அது ஸ்டாட்டில் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாட், அடுத்து செகண்ட் டே ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டு, இதில் லா ஆஃப் டிமாண்டு, இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, காம்ப்ளெக்ஸ், அடுத்து 3rd அன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டு மேத்ஸில், அடுத்து இர்ராஷனல் ரூட்டு, அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், அடுத்து 6th அன்னைக்கு ரெசிப்ரோக்கல். அப்புறம் இதில் எக்கனாமிக்ஸில் 3rd டே எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு, யூட்டிலிட்டி ஆஃப் அனாலிசிஸ், அடுத்து கன்சியூமர் சர்ப்ளஸு, ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷன். நீங்கள் தமிழில் படிக்கிறவங்களா இருந்தால் ப்ராக்கெட்டில் தமிழில் இருக்குது. நுண்பொருளியல், தேவை விதி, தேவை நிகழ்ச்சி, பயன்பாட்டு கோட்பாடு, நுகர்வோர் உபரி, உற்பத்தி சார்பு. ஸ்டாட்டில் 3rd அன்னைக்கு டேபுலேஷன் வரும், 4th அன்னைக்கு கிராஃப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸு, 5th அன்னைக்கு சென்ட்ரல் டெண்டன்சி, 6th அன்னைக்கு டிஸ்கஷன். இது 1 வீக்கு மட்டும். இது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வீக்கு, நெக்ஸ்ட்டு செகண்ட் வீக்குக்கு நான் அடுத்து என்ன செய்யணும்னா திருப்பி அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி என்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 31 ஜூலை வரைக்கும் இருக்குது. 31 ஜூலை வரைக்கும் இருக்கும். நான் இதில் பாதி தான் இருக்குது, மீதி நான் அப்புறமா போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம போடுவோம். இது போக இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா, நான் இப்போ மெயினாக இருக்கிற சப்ஜெக்ட்டு அது நான் இதில் போட்டிருக்கேன். இந்த 3மே ஒரே பேப்பரில் வரும். அடுத்து இன்னொரு பேப்பர் இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்று எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இன்னொன்று ஜென்ரல் சயின்ஸும் மென்டல் எபிலிட்டியும் இருக்கும். அதாவது குரூப் 4 சிலபஸ் மாதிரியே இருக்கும் இது ஃபுல்லாக. ஆனால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணால் போதும். இதில் ஜென்ரல் சயின்ஸும் மென்டல் எபிலிட்டியும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் இருக்கிற அதே போர்ஷன் தான், அதே இதுதான். அதை நம்ம என்ன செய்யணும்னா, இது மேஜர் பேப்பர், ஒரே பேப்பருக்கு இது மாதிரி நான் போட்டிருக்கேன். அடுத்த ஜென்ரலுக்கும் நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பேப்பருக்கு இவ்வளோ படிக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தக்க நம்ம டைம் பண்ணிக்கிறோம். இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்லாம் ஒரு 1 hour தேவைப்படும். நுண்பொருளியல், எனக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி ரொம்ப நாலேஜ் இல்லை, ஆனால் நுண்பொருளியல் படிக்கிறதுக்கு எப்படியும் 1 hourக்கு மேலே தேவைப்படும். இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் 1 hour.